அன்பு நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சிறுகதை உலகம் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான கதை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதிய அற்புதமான கதை தான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கிறேன். வெயில் வரைந்த ஓவியம் என்கின்ற தலைப்பில் அந்த சிறுகதை அமைந்து இருக்கிறது. ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கதை என்றாலே நம்மை வேறு ஒரு உலகத்திற்கு கூட்டி செல்லும் அல்லவா? அப்படியான ஒரு அற்புதமான கதைதான் உங்களிடம் தற்போது வாசிக்க காத்திருக்கிறேன். வாருங்கள், கதை உலகத்திற்குள் செல்லலாமா? சாலை ஓவியன் இறந்து கிடந்தான். அருகில் அவன் வரைந்த யானை ஓவியம் இருந்தது. ஓவியனுக்கு 40 வயது இருக்கக்கூடும். கோரையான தாடி, கழுத்து வரை நீண்ட தலைமயிர், அழுக்கடைந்து போன காக்கி பேண்டும் கோடு போட்ட சட்டையும் அணிந்திருந்த அவன் விழுந்து கிடந்த நிலை சாலையில் அவனே ஓவியமாக கிடப்பது போல் இருந்தது. பரபரப்பான மாநகரின் காலை நேரத்தில் அவனை கவனிக்க யாரும் இல்லை. பள்ளி சிறுவர்களில் இருவர் இறந்தவனின் அருகே குனிந்து பார்த்துவிட்டு செத்து போயிட்டான் என்று பேசிக்கொண்டார்கள். இறந்தவனை என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பையன் தான் சுவைத்து கொண்டிருந்த பபிள் கம்மை வாயிலிருந்து வெளியே எடுத்து இறந்தவனின் மீது ஓட்டினான். மற்ற சிறுவன் இறந்தவன் வரைவதற்காக வைத்த கலர் சாக்பீஸில் ஒன்றை எடுத்து டவுசர் பையில் போட்டுக்கொண்டான். எதற்காகவும் இறந்தவன் கோவித்து கொள்ள முடியாதே என்பது போல் இருந்தது அவர்களின் செய்கை. அநேகமாக ஓவியன் இறந்தது விடிகாலையாக இருக்கக்கூடும். அவன் எப்போதும் பின்னிரவில் தான் ஓவியம் வரைவான். அதுவும் சாலையில் தபால் பெட்டி இருந்த இடத்தை ஒட்டி படம் வரைவதற்கான சட்டகம் போல ஒரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்தான். பெரும்பாலும் இயற்கை காட்சிகளையே அவன் வரைவதுண்டு. வண்ண சாக்பீஸ் கொண்டு வரைந்த ஓவியம் என்றாலும் புகைப்படத்தை விட துல்லியமாக இருக்கும். சிலர் அவசரமாக கடந்து செல்லும்போது ஓவியத்தை மிதித்து போவதும் உண்டு. அவர்களை கோவித்து கொள்ள மாட்டான். டெலிஃபோன் அலுவலகத்தில் வேலை செய்யும் சரளா என்ற கண்ணாடி அணிந்த பெண் மட்டும் அன்றாடம் அவன் வரையும் ஓவியங்களை நின்று ரசித்து பார்த்துவிட்டு சில்லறைக்கு பதிலாக ஒரு சாக்லேட்டை வைத்துவிட்டு செல்வாள். ஓவியன் அந்த சாக்லேட்டை சாலையின் எதிர்ப்புறத்தில் இருந்த பிளாட்பாரத்தில் வசித்த ஒரு சிறுமியிடம் கொடுப்பதற்காக அழைப்பான். மீனா என்ற அந்த சிறுமிக்கு 10 வயது இருக்கும். கூழாங்கற்கள் போல வாலிபமான கண்கள், வட்ட முகம், இரட்டை ஜடை போட்டிருப்பாள். அவளது அப்பாவும் அம்மாவும் அதே சாலையில் பிச்சை எடுக்கிறவர்கள். சில நேரம் மீனாவும் சாலையில் நிற்கும் கார்களின் கதவை தட்டி கையேந்துவாள். அவர்கள் பிளாட்பாரத்திலேயே வசித்தார்கள். ஒரு மரப்பெட்டி, 10-12 அலுமினிய பாத்திரங்கள், கிழிந்து போன கம்பளி, 2 போர்வைகள், யாரோ வீசி எறிந்த ஒரு தலையணை, சிவப்பு நிற பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் டம்ளர், ஒரு மண்ணெண்ணெய் பம்பிங் ஸ்டவ், சினிமா போஸ்டர் ஒட்டிய தட்டி, இவ்வளவுதான் அவர்கள் வசிப்பிடம். மீனா ஒருத்திதான் ஓவியனை மாமா என்று அழைப்பாள். அவன் தரும் சாக்லேட்டை சுவைத்தபடி எதையாவது பேசி கொண்டிருப்பாள். ஏன் மாமா தரையில் படம் வரைகிற? பேப்பரில் வரையலாம்ல என்று மீனா கேட்டிருக்கிறாள். எனக்கு பேப்பரில் வரைய பிடிக்காது. இந்த வெயில் மாதிரி நானும் தரையில் வரைவேன். இதுக்கு ஒன்றும் விலை கிடையாது என்பான் ஓவியன். நீங்கள் ஏன் படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? வேறு வேலை பார்க்கலாம்ல என்பாள் சிறுமி. இதான் என் வேலை. சின்ன வயசில் சுவத்தில் கிறுக்கிட்டு இருந்தப்ப பிடிச்ச கிறுக்கு விட மாட்டேங்குது. நீயும் படம் வரைந்து பார்க்குறியா? நான் கற்றுத்தரேன். வேணாம் மாமா, அப்பா அடிப்பார். நான் படித்து வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க போகிறேன். அது சரி, படம் வரைந்தா சம்பாதிக்க முடியாதுல்ல, ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் எப்பவும் இதே அழுக்கு சட்டை பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குளிக்கவே மாட்டிங்களா? இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் குளிப்பேன், ஆனால் நடு ராத்திரியில். அந்த இருக்கே அந்த பார்க்கு, அதோட கேட்டை தாண்டி குதித்து தண்ணி குழாயை திருகி விட்டு ரப்பர் டியூப் வழியாக அடிக்கிற தண்ணியை உடம்புல அடித்து ஜாலியாக குளிப்பேன். ஐயே, அது செடிக்கு தண்ணி விடுற பைப்பு. நானும் செடி தான். செடி பூ பூக்கிறது மாதிரி நான் படம் வரைகிறது. சோப்பு போட மாட்டிங்களா? மண்ணு தான் என் சோப்பு. உங்கள் ஊர் எது மாமா? மறந்து போச்சு. உங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்கே இருக்காங்க? வானத்தில் என்று ஆகாசத்தை நோக்கி கை காட்டுவான். நீங்கள் நிறைய பீடி குடிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்தால் பீடி வாடை அடிக்குது. என் கோபத்தை எல்லாம் பீடி புகை வழியாக வெளியே விடுறேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. எங்கள் அம்மாவுக்கு உங்களை பிடிக்காது. அவங்க கூட பேசுனா திட்டும். என்னை எனக்கே பிடிக்காது. நானே என்னை திட்டிக்கிடுவேன். அதை கேட்டு சிறுமி சிரித்தாள். ஓவியன் அவள் சிரிப்பதை ரசித்தபடியே செல்வான். நீ சிரிக்கிறப்போ உன் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதை நான் பார்க்க முடியாதுல்ல. எவ்வளோ அழகாக சொல்லிட்டேன். நம்ம கண்ணாலே நம்ம அழகை பார்த்துக்கிட முடியாதுல்ல. ஆனால் கண்ணாடி பார்த்தா தெரியும்ல. கண்ணாடி பொய் சொல்லும்.
உன் வலது கையாட்டு கண்ணாடியில் இடது கையா தெரியும். ஆனால் முகம் அப்படி மாறாதுல்ல. முகம் நடிக்கும் பாப்பா. அதுவும் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது முகம் பாசாங்கு பண்ணும். தூங்கும்போது தான் முகம் நிஜமா இருக்கும். யாரும் தான் தூங்குறத தானே பார்க்க முடியாதுல்ல. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. உனக்கு நான் வரையிற படம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஒரு யானை வரைஞ்சீங்களே, நிஜமா யானை படுத்து கிடக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்படியா? நீ அந்த யானை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட வேண்டியது தானே? அது நிஜ யானை இல்லையே. நீ தானே சொன்ன நிஜ யானை மாதிரி இருக்குன்னு. அது படம் தானே மாமா. அதில எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்போ நாளைக்கு அந்த யானை மேல நீ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிடுறேன். வேணாம் மாமா. அம்மா திட்டும். ஆமா. போற வர ஆட்கள் உன் முகத்தை மிதிச்சிருவாங்க. ஏன் எப்பவும் யானையா வரைகிறீங்க? யானையோட அழகை பார்த்துட்டே இருக்கலாம். நீ காட்டுக்குள்ளே போயிருக்கியா? இல்லை, நிஜ யானை அங்கே தான் இருக்குது. ஏன் கோவிலில் யானை இருக்கே? அது சங்கிலி போட்ட யானை. காட்டில் இருக்கிற யானை தான் நிஜ யானை. அதை நான் பார்க்கணும். நான் உன்னை அழைச்சிட்டு போய் காட்டுறேன். காட்டுக்குள்ளே போனால் பயமாக இருக்காதா? ஒரு பயமும் இருக்காது. மனுஷங்க தான் எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது. மிருகம் அப்படி இல்லை. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சிறுமியின் அம்மா பிளாஸ்டிக் குடம் ஒன்றில் தண்ணீர் பிடித்து கொண்டு வந்து விட்டாள். அம்மாவை பார்த்த மறுநிமிஷம் மீனா பேச்சை துண்டித்துவிட்டு ஓடிப்போனாள். மீனாவின் அம்மா ஓவியனை முறைத்தபடி சப்தமாக சொன்னாள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என் கையால் செருப்படி வாங்க போறப்பாரு. ஓவியன் சிரித்துக்கொண்டே நல்லா இரு என அவளை வாழ்த்தினாள். காரணமே இல்லாமல் அவளுக்கு ஓவியனை பிடிக்கவில்லை. அதுபோல அவள் எவ்வளவு கோபித்து கொண்டாலும் ஓவியனுக்கு கோபம் வருவதே இல்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் பிளாட்பாரத்தில் வசித்த மீனாவின் குடும்பம் இடத்தை காலி செய்து போயிருந்தார்கள். மீனா அவனிடம் சொல்லி கொண்டு போகவில்லை. அது வருத்தமாக இருந்தது. எங்கே போயிருப்பார்கள்? ஊரை விட்டே போய்விட்டார்களா? அந்த சிறுமியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். மீனாவின் விளையாட்டு பேச்சு மனதில் நிழல் அடையபடி இருந்தது. அதன் பிறகு அவனது ஓவியத்திற்கு பரிசாக கிடைக்கும் சாக்லேட்டினை சாலையில் வீசி எறிந்து விடுவான். யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எந்த உறவும் உருவாகக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். அந்த ஓவியனை தேடி யாரும் வருவதில்லை. எவ்வளவு பெரிய நகரில் அவனை தெரிந்தவர் என யாரும் இல்லை. தனக்கு கிடைக்கும் சில்லறைகளை வைத்து அவன் வண்ண சாக்பீஸ்கள் வாங்குவான். அருகில் உள்ள கையேந்தி உணவகத்தில் சாப்பிடுவான். அபூர்வமாக சில நாட்கள் யாராவது அவனுக்கு பணம் தருவதுண்டு. அப்படி ஒரு வெள்ளைக்காரன் அவன் வரைந்த ஓவியத்தை புகைப்படம் எடுப்பதற்காக 100 ரூபாய் கொடுத்தான். அந்த 100 ரூபாயில் ஒரு பலூன் பாக்கெட் வாங்கி நாள் முழுவதும் ஒவ்வொரு பலூனாக ஊதி வானில் பறக்க விட்டு கொண்டே இருந்தான். அதில் ஒரு ஆனந்த பரவசம். ஒரு நாள் முழுவதும் தான் வரைந்த ஓவியத்தின் அருகில் அவன் உட்கார்ந்திருப்பான். மதிய நேரம் ஓவியத்தின் அருகிலே சுருண்டு படுத்துக்கொள்வான். எப்போதாவது காவலர்கள் அவனை கோவித்து கொண்டு திட்டுவார்கள். படம் தானே சார் வரைகிறேன் என்று சொல்வான். ரோட்ல ஏண்டா படம் வரைகிற என்று காவலர் திட்டுவார். ரோட்டை அழகாக்குறேன் சார். அது தப்பா? தப்பில்லை, தொந்தரவு. ஆள் நடக்கவே ரோடு பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு இந்த ஊருக்கு 1,00,000 பேர் புதுசாக வராங்களாம். இந்த கணக்கையெல்லாம் கேட்டனா? ஒன்ன மாதிரி வெட்டி பயிர்களுக்கு இந்த ஊரில் என்ன வேலை? நீ எல்லாம் எங்காவது காடு கரைன்னு போய் இருக்கலாம்ல. எவ்வளோ பெரிய ஊரில் நான் ஒரு எறும்பு. என்னால் எந்த தொந்தரவும் வராது சார். உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சில்லறை கிடைக்குது? 10, 20 கிடைக்கும். சில நாள் எதுவும் கிடைக்காமலும் போகும். படம் வரைகிறேன்னு சொல்லிட்டு கஞ்சா பொட்டலம் விற்கிற பையன் தானே ராணி? அதெல்லாம் கிடையாது சார். நான் பீடி மட்டும்தான் பிடிப்பேன். அதான் கெட்ட வாடை அடிக்குதே. அதை நீ சொல்லணுமாக்கும் என்றார் காவலர். அதை கேட்டு ஓவியன் சிரித்தான். காவலர்களுக்கு அவனை நன்றாக தெரியும். ஆனாலும் இப்படியான கோபம் சண்டைகள் வருவதுண்டு. இறந்து கிடந்த ஓவியனின் அருகே ₹1 நாணயம் ஒன்றை வீசி சென்றான் ஒருவன். இதுவரை அவனது ஓவியங்களின் மீது தான் சில்லறைகள் சிதறி கிடக்கும். இன்றைக்கு அவனை சுற்றிலும் கிடந்தன. ஓவியத்தில் இருந்த யானையின் மீது சூரிய வெளிச்சம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த சாலையில் இருந்த இன்னொரு பிச்சைக்காரன் இறந்தவனை சுற்றி கிடந்த நாணயங்களை சேகரித்து தனதாக்கிக் கொண்டான். யார் காவலர்களிடம் தகவல் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் காவலர் வந்தபோது வெயில் ஏறியிருந்தது. அவனது உடலை காவலர் புரட்டி பார்த்தார். ஓவியனின் விரல் நகத்தில் சாக்பீஸ் துகள் ஒட்டி இருந்தது. பாதி கனவில் இறந்தவன் போல அவனது முகத்தில் சாந்தம். காவலர் அந்த ஓவியனின் உடலை பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். எப்போதும் அவன் ஓவியத்தை ரசிப்பதற்காக வரும் டெலிஃபோன் ஊழியரான சரளா அன்றைக்கும் வந்திருந்தாள். அவளால் ஓவியன் இறந்து போனதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை மீறி கசியும் கண்களை துடைத்தபடியே அவள் காவலரிடம்,
கிரேட் ஆர்டிஸ்ட் என்றாள். இந்த ஆளுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? எந்த ஊருன்னு ஏதாவது தெரியுமா? என காவலர் கேட்டார். எனக்கு தெரியல சார். எனக்கு இவர் வரைகிற படம் பிடிக்கும். நான் அவரோட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க? அவள் எதிரே தெரியும் டெலிஃபோன் அலுவலகத்தின் கையை காட்டினாள். பிறகு அவர் கேட்காமலே சொன்னாள், ஏதாவது ஃபார்மில் கையெழுத்து போடணும்னா நான் போடுறேன் சார். ரிலேட்டிவ்னு என் பெயரை போட்டுக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அவள் தனது அலைபேசி எண்ணை சொல்லிக் கொண்டிருந்தால் சாலையில் வரையப்பட்டிருந்த யானையின் கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது. இறந்த உடலை ஏற்றி செல்வதற்கான வாகனம் வந்து நின்றது. ரப்பர் செருப்பு அணிந்த ஊழியர்கள் யானை ஓவியத்தை அழித்து நடந்தபடியே ஓவியனின் விரைத்த உடலை தூக்கி வேனில் ஏற்றினார்கள். பாதி அழிந்த யானையின் தோற்றம் நீருக்குள் அமிழ்ந்த யானையை நினைவூட்டியது. ஆம் நேர்களே, இந்த கதை மிகவும் அற்புதமான ஒரு கதையாக அமைந்திருந்தது அல்லவா? இந்த கதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். ரொம்ப அற்புதமான அந்த ஓவியனின் வாழ்க்கை இவ்வளவு விரைவில் சென்றுவிடும் என்று யாருக்கும் கண்டிப்பாக தெரியாது அல்லவா? ஆம், தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். இதே போல ஒரு அற்புதமான சிறுகதை நிகழ்ச்சியினுடைய சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.